السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وخاتم النبيين محمد صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய, ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, நிறைய பேர் நம்மை தொடர்பு கொள்கிறீர்கள். அதாவது சகோதர சகோதரிகளே, தொலைதூரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ருகையா செய்வதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தொலைபேசியின் வாயிலாக நாம் ஓதி பார்ப்போம், அல்லது அவர்களுக்கு ருகையாவுடைய ஆடியோக்களை நாம் அனுப்பி வைப்போம். ஆனால் தொலைபேசியிலே ஓதுவதினாலே முழுமையாக ஷிஃபா கிடைக்குமா என்றால் கிடைக்கலாம். சிலருக்கு கிடைக்கலாம், சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. இதை எப்படி சொல்கிறோம்னா, அனுபவ ரீதியாக சொல்கிறோம். சில பேருக்கு தொலைபேசியில் ஓதிவிடும் பொழுது அவங்களுக்கு அதிலே ஷிஃபா கிடைச்சி நார்மல் ஆயிடுறாங்க. சில பேருக்கு தொலைபேசியில் ஓதும் பொழுது ஷிஃபா தாமதமாகுகிறது. மிக நீண்ட நாள் ப்ராசஸ் எடுக்குது. சரி, இப்போ தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், அவங்க இலங்கையை சேர்ந்தவளாக இருக்கட்டும், அல்லது இலங்கை அல்லாத மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் வேறு எந்த ஒரு நாடாக இருக்கட்டும், அந்நிய நாடு எதுவாக இருந்தாலும், இந்தியா தவிர்த்த வேறு எந்த நாடாக தொலைதூரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தொலைபேசி வாயிலாக ஓதி விடுவோம் என்றால் நிச்சயமாக ஓதி விடலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அதற்கு முன்னதாக அந்த சகோதர சகோதரி என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களுடைய நாட்டிலே, உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய ராக்கி ஓதிவிடக்கூடிய இமாம்கள் யாரேனும் இருக்கிறாங்களான்னு பாருங்கள். சலஃப் மன்ஹஜின் அடிப்படையில் இருக்கிறவங்க, குரான் சுன்னாவின் அடிப்படையில் ஓதி பார்க்கக்கூடிய இமாம்களாக இருக்க வேண்டும். அவர்களை சென்று நீங்கள் அணுகி ஓதி பார்க்க சொல்லி கேட்கலாம். திருக்குரானுடைய சில சூறாக்கள் இருக்கிறது, சில வசனங்கள் இருக்கிறது. அவைகளை திரும்ப திரும்ப அந்த பாதிக்கப்பட்ட நபரை உட்கார வைத்து திரும்ப திரும்ப அந்த வசனங்களை ஓதிக்கொண்டே இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள அந்த சூனியத்துடைய பாதிப்பு விலகி விடுகிறது. அதே போன்று அவர்களுக்கு ஜின் பிடித்திருக்கிறது, உடலிலே சாத்தான், பேய் போன்ற விஷயங்கள் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டாலும் சில வசனங்கள் திருக்குறானில் இருக்குகின்றன. அந்த வசனங்களை திரும்ப திரும்ப அவைகளை ஓதுகின்ற பொழுது அந்த ஜின்களால் தாக்கு பிடிக்க முடியாமல் உடலை விட்டு ஒரு கட்டத்திலே வெளியேறி சென்றுவிடும். இது ஓதுவதின் வாயிலாகவும் முற்றாக ஷிஃபா செய்ய முடியும். நேருக்கு நேராக அருகாமையில் உட்கார வைத்து ஓதுகின்ற பொழுது ஷிஃபா மிக வேகமாக கிடைக்கிறது. சூனியத்தால் பாதிக்கப்பட்ட நபராக இருக்கட்டும், ஜின்களால் பாதிக்கப்பட்ட நபராக இருக்கட்டும், கண்ணீர் போன்ற கந்திஷ்டி போன்றவற்றால் பாதிக்கப்பட்ட நபராக இருக்கட்டும், நீங்கள் ஒரு விஷயத்தை என்ன விளங்கிக்கணும்னு சொன்னால், முதலில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இமாம்கள் யாராக இருக்காங்களா பாருங்கள். அவங்க குரான் சுன்னாவின் அடிப்படையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும். தர்கா வழிபாடில் ஈடுபாடு உள்ளவங்களாக இருக்கக்கூடாது. அல்லாஹுவிடத்தில் மட்டும் கையேந்தக்கூடியவர்களாக, அல்லாஹுவை மட்டுமே கொண்டு உதவி தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த அவுலியா கட்டத்தில் போய் பிரார்த்தனை பண்ணக்கூடியவங்க, அவுலியா கட்டத்தில் போயிட்டு கேட்கக்கூடியவங்க, கபரை கொண்டு பரக்கத்து தேடக்கூடியவங்க, இதை போன்ற ஆட்கள்கிட்ட போய் நீங்கள் ஓதி பார்த்தீங்கன்னா ஒரு பொழுதும் உங்களுக்கு ஷிஃபா கிடைக்காது. ஏனென்றால் இஸ்லாமிய அடிப்படையில் இவர்கள் முஸ்லிம்களா என்றே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அல்லாத ஒரு படைப்பை கொண்டு உதவி தேடக்கூடியது மார்க்கத்திலே இல்லாத ஒன்றாக இருக்கிறது. சரி, அதே போன்று ஜின்களை வைத்து இந்த வைத்தியம் பார்க்கறது, சில பேர் கேட்குறாங்க, ஜின்களை வச்சு ஓதி பார்ப்பீங்களா, ஜின்களை வைத்து வைத்தியம் பார்ப்பீங்களான்னு சொல்லிட்டு ஜின்களை கொண்டு உதவி தேடுவது என்பது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. ஆகவே அல்லாஹுடைய வேத வசனங்களை கொண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த துஆக்களை கொண்டுமே நாம் ஓதி பார்ப்போம். இதை தவிர்த்து நபி அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்ட, உதாரணத்துக்கு கருஞ்சீரகத்தை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, அந்த ஷிஃபா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் மரணம் மற்றும் முதுமையை தவிர எல்லாவற்றுக்கும் ஷிஃபா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அஜுவா பேரிச்சப்பழத்தை விஷத்தையும் சூனியத்தையும் முறிக்கக்கூடிய சக்தி அதில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. தேனிலே அல்லாஹ் ஷிஃபா இருக்கிறது என்று தன் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான். யஹ்ருஜு மின் புதூனிஹா ஷராபும் முஹ்தலிஃபுன் அல்வானுஹு ஃபீஹி ஷிஃபா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆகவே தேனை வாங்கி சாப்பிடுவதனால் ஷிஃபா கிடைக்கிறது. அதே போன்று கோஷ்டம் என்ற அந்த ஒரு வகையான குச்சியை பயன்படுத்துகின்ற பொழுது அதிலே நோய் நிவாரணம் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லியிருக்கிறார்கள். ஹிஜாமா, ரத்தம் குத்தி வெளியேற்றுகின்ற காரணத்தினால்
ஷிஃபா இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை போன்று வேறு சில பரிந்துரைகளையும் செய்திருக்கிறார்கள். ஜம்சம் நீரிலே ஷிஃபா இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக இப்படியாக குர்ஆன் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நபி வழியிலான விஷயங்களை கொண்டு நாம் உதவி தேடுகின்ற பொழுது நமக்கு ஷிஃபா கிடைக்கும். குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான விஷயங்களை கொண்டு நாம் செய்வதனால் நமக்கு ஷிஃபா கிடைக்காது. ஆகவே குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் ஓதி பார்க்கக்கூடியவங்கள்ட்ட போய் பாருங்கள், சரிங்களா? நேருக்கு நேராக ஒரு இமாமை சந்தித்து நீங்கள் அமர்ந்து ஓதும் பொழுது தான் உங்களுடைய ஷிஃபா மிக வேகமாக கிடைக்கும். அதே போல் ஓதி பார்க்கக்கூடிய அந்த இமாம்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது சில பேர் எலுமிச்சை பழம், அதே போன்ற தகடு, இதையெல்லாம் சில பேர் கொடுக்குறாங்க. அந்த தகடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதேதோ ஷேப்பில் முக்கோணம் மாதிரி பல வகையான வண்ணங்களை வைத்து அந்த தகடில் என்ன பண்ணுறாங்க, டிசைன்லாம் போட்டு அதில் கைகள் 5 கைகளை போடுறது, அதனுடைய எண்கள் அரபில் எண்களை அதில் எழுதி கொடுக்குறாங்க, கிறுக்கி கொடுக்குறாங்க. புரியாத எழுத்துக்களை கொண்டு புரியாத பாஷைகளை கொண்டு எழுதப்படுவது, அல்லாஹ்வுடைய பெயர்களை எழுதுவது, அதோடு சேர்த்து மற்ற பெயர்களை அவுலியாக்களுடைய பெயரை அதை எழுதுவது, சஹாபாக்களுடைய பெயரை எழுதுவது, இதே போன்ற விஷயம்லாம் தகடில் எழுதி கொடுப்பாங்க பார்த்தீங்களா? இதுவெல்லாம் முற்றாக ஷிர்க். ஆக இதை ஒரு பொழுதும் நீங்கள் வாங்கக்கூடாது. இப்படி தகடுகளில் குர்ஆன் வசனம் மற்றும் அல்லாஹ்வுடைய பெயர் அல்லாத மற்ற விஷயங்களை எழுதி யாரேனும் கொடுத்தா, அது ஏதாச்சும் டிராயிங் மாதிரி வரைஞ்சி கொடுத்தா, டயக்ராம் மாதிரி போட்டு கொடுத்தாலோ, எண்களை எழுதி கொடுத்தாலோ, ஏதேனும் இந்த ஸ்டார் மாதிரி போடுறது, ஸ்வஸ்திக் மாதிரி போடுறது, இப்படியான விஷயங்களை எழுதி கொடுத்தாங்கன்னா அவங்க மார்க்கத்துக்கு முரணானவர்கள், அவர்கள் சூனியக்காரர்கள், இஸ்லாத்துக்கும் அவர்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்கக்கிட்ட ஓதி பார்க்கக்கூடாது. அந்த தகடுகளை எல்லாம் வாங்கி வீட்டில் வைப்பதன் காரணமாக ஒரு பொழுதும் ஷிஃபா கிடைக்காது. அதே போல் சில இமாம்கள் என்ன பண்ணுறாங்க, தாயத்தை கொடுக்குறாங்க. தாவீஸ் என்று அரபியில் தாவீஸ் என்று சொல்லப்படும். சரி, தாவீஸ் அணியலாமா அணியக்கூடாதா என்று பார்க்கும் பொழுது அதில் மார்க்க அறிஞர்கள் மத்தியில் கருத்து முரண்பாடு இருக்குது. பட் ஆனால் அந்த தாவீஸை நிறைய பேர் அணியக்கூடிய தாவீஸை பார்க்கும் பொழுது அதில் அவர்கள் என்ன எழுதுகிறார்கள்னு பாருங்கள். குர்ஆனுடைய வசனங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்களும் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாற்றம் இல்லாத வார்த்தைகள் அதில் இருக்குன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. அதை அணிவதினாலோ அதை போட்டுக்கொள்வதனால பிரச்சனை கிடையாது. அதை அணியலாம். ஆனால் குர்ஆன் அல்லாது இப்போ நான் சொன்னதை போல் உள்ள தகடுகளில் என்னென்னவோ எண்கள் எழுதுவது, ஸ்டார் போடுவது, அதில் சில எப்படி மாற்று மதத்தினவர்கள் பூஜை செய்யும் பொழுது பல வகையான டிராயிங்லாம் போட்டு டயக்ராம்லாம் போட்டு பண்ணுவாங்களோ, அதை போன்ற விஷயங்கள் அதில் எழுதப்பட்டு இருந்தால், உருவப்படங்கள் வரையப்பட்டிருந்தால், மந்திர வார்த்தைகள், இஸ்லாத்தில் இல்லாத வார்த்தைகள் எல்லாம் ஷைத்தானை புகழக்கூடிய வார்த்தைகளாக அது இருந்தால் கொண்டா அதை கண்டிப்பாக தூக்கி நீங்கள் கடை சேரணும். அதை அணியவே கூடாது, சரிங்களா? ஆக குர்ஆன் வசனம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்கள், இதற்கு மாற்றமான விஷயங்கள் அதில் இருந்தால் அதை ஒரு பொழுது அணியக்கூடாது. அதை அணிவதன் மூலியமாக உங்களுக்கு எந்த ஷிஃபாவும் கிடைக்காது, சரிங்களா? இந்த விஷயங்கள். அதே போல் சகோதரியில் ஜின்களை வைத்து ஓதி பார்ப்பது என்பது மார்க்கத்தில் இல்லை. ஆகவே யாரும் ஜின்னை வச்சு வசியம் பண்ணுறோம், ஜின்னை வச்சு செய்யணும், அதை யாரை நம்பாதீங்க. அப்படி யாரும் செய்யவும் முடியாது. ஜின்களை வைத்து வசியம் செய்வது என்ற ஒன்று மார்க்கத்தில் கிடையாது. ஆக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களுக்கு சூனியத்துடைய பாதிப்பு எல்லாம் இருக்குன்னு சொன்னால், நீங்கள் உங்கள் மஹல்லாவில் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் ஓதி பார்க்கக்கூடிய இமாம்கள் இருக்காங்களா பாருங்கள். அவரிடத்துல போயிட்டு இந்த ருக்கையாவுடைய ஆயத்துகள், சூனியத்தை உடைக்கக்கூடிய வசனங்கள்னு சில இருக்குது. அதே போல் கண்ணீரை உடைக்கக்கூடிய வசனங்கள்னு இருக்குது. அதே போல் ஜின்களை துரத்தக்கூடிய வசனங்கள்னு இருக்குது. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட வசனங்களை அந்த ஓதக்கூடிய இமாம்களுக்கு தெரியும். அவங்கக்கிட்ட போய் ஓதிக்கிறீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த வசனங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த இமாம் இடத்துல கொடுத்து, இதையெல்லாம் எங்களுக்கு தண்ணீரில் ஊதி கொடுங்க இமாம் சாப்பிட்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு அந்த தண்ணீர் தினந்தோறும் முகம் கழுவி குடியுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளாக உங்களுக்கு ஷிஃபா கிடைக்கும். பல வருஷம் ரொம்ப நாள் பிரச்சனையில் இருப்பீங்க, அவங்களுக்கு உடனே ஷிஃபா கிடைக்குமானா அல்லாஹ் நாடினால் தான். சில பேருக்கு உடனே ஷிஃபா கிடைக்கும், சில பேருக்கு மிக நீண்ட நாள் ஆகும். ஆகவே ஷிஃபா என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. ஆகவே நீங்கள் பொறுமையாக சில விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும். மார்க்கத்துக்கு முரணான விஷயத்தை ஒரு பொழுதும் நீங்கள் செய்யக்கூடாது. ஆக இதே போன்ற தகடு கொடுக்கக்கூடியவங்க, எலுமிச்சப்பழத்தை கொடுக்கக்கூடியவங்க, தேங்காய்களை கொடுக்கக்கூடியவங்க, வீட்டில் இதை கட்டி தொங்க விடுங்க, அதை கட்டி தொங்க விடுங்கன்னு சொல்லி இப்படியா சில பொருட்களை கொடுத்து அதெல்லாம் செய்ய சொன்னாங்கன்னா அதை நீங்கள் செய்யக்கூடாது. அதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அதை செய்வதனால் ஒரு பொழுதும் ஷிஃபா கிடைக்காது. ஒன்லி குர்ஆனை கொண்டு
அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை கொண்டு யார் ஓதி பார்க்கிறார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்களை கொண்டு யார் ஓதி பார்க்கிறாங்களோ அவங்க தான் சரியான முறையில் ஓதக்கூடிய இமாம்கள். அவர்களை மட்டுமே நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அணுக வேண்டும். சகோதரியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் மார்க்கத்தின் தெளிவை தந்து நிவாரணங்களை அடையக்கூடிய நல்வழி அல்லாஹ் கற்றுத் தருவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.